தொண்டன் என்னுடைய 11வது படம் இது. 11லேயும் இதுதான் ஆகஸ்ட் சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். கரூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அதுக்கு நான் தூண்டுதலாக இருந்தது. ஒரு கல்லூரிக்குள்ளே போய், பெண்கள் கல்லூரிக்குள்ளே போய் ஒருத்தன் நாற்காலியோட கால் அந்த கட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு பொண்ணை அடிச்சுக்கோம்னான். அந்த கிளாஸ் ரூமில் இருந்த பொண்ணுங்கள்லாம் பயந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அடிபட்ட பொண்ணை காப்பாற்ற முடியல. அவங்க பயம்தான் அடித்தவனுக்கு தைரியம் கொடுத்தது. அவங்க திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அதுதான் இந்த கதையை ஆரம்பிப்பதற்கான ஒரு முதல் புள்ளி. இந்த மாதிரி நாம் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதத்தில் நாம் பேப்பரில் படித்த விஷயங்கள், நாம் கடந்து போன விஷயங்கள், நாம் வியந்த விஷயங்கள், நாம் அதிர்ச்சியான விஷயங்கள், நமக்கு கோவப்பட வைத்த விஷயங்கள், இதையெல்லாம் தான் ஒரு கோர்த்து ஒரு பதிவாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். நம்ம பக்கத்தில் இருக்கவங்க அடிபட்டு கிடக்கும்போது ஓடி போய் கைப்பிடிச்சி தூக்குறாங்களே, அவன் தான் தொண்டன். நம்மளால் அடுத்தவன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அவன் தான் இந்த சமூகத்தில் பெரிய தொண்டன் நினைக்கிறேன் நான். ஏன்னா தொண்டன் அப்படின்னோடனே அது அரசியல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம தேசத்தில் மட்டும். அதை நான் இது அரசியல் படம் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லணுன்னு தான் சொல்கிறேன். நம்ம நாடோடிகளில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல, அதாவது சேரும்போது நண்பர்கள்ட்ட வரீங்க, ஆனால் பிரியும் போது ஏன்டா சொல்ல மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பிச்சுட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திரும்ப தூக்குனாங்கல்ல, அது என்னுடைய கோவம். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து ஒருத்தன் அடிப்பான். அடிக்கும்போது முதல் அடி விழுந்துடும் அந்த பொண்ணுக்கு. 2வது அடி அடிக்கும்போது ஒரு பொண்ணு பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு தான் சொல்லுவான், அவன் ஒருத்தன் தானே இருக்கான், நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, அடிங்கடி அப்படின்னா இன்னொரு பொண்ணு கதவை மூடி அப்படின்பா. கதவை மூடி உள்ளே வச்சு நச்சிடுவாங்க. வச்சதுக்கப்புறம் வேறு ஒரு சீக்வன்ஸ் வரும். அது எல்லாமே அதாவது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு வந்தது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ரோட்டில் வச்சோ எங்கேயோ ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா அங்கே இருக்க பெண்களே சேர்ந்து அவனை அடிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு இதில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் பேசியிருக்கேன். ஒரு தியானத்துக்கும் ஒரு சபதத்துக்கும் நடுவில் தமிழ்நாடு சிக்கி சீரழிஞ்சிட்ருக்கிற இந்த நேரத்தில் தொண்டன் அப்படிங்கிற ஒரு படம். ஆனால் அரசியல் பேசலை. அப்படி பேசக்கூடிய இந்த விஷயங்கள்ங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து தான். இந்த மேடைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. முட்டாள்கள் நிறைந்த சமூகத்தை அயோக்கியர்கள் ஆழ்வார்கள்னு பெரியார் சொன்னார். அப்படி தான் கடந்த 50 ஆண்டுகளாக தொண்டர்களையும் மக்களையும் முட்டாள்களாகவே வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே அதிக போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு 20,000க்கும் மேலான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு புள்ளி விவரம் சொல்லுது. இதை தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஜனநாயகம் இருக்குதுன்னு எடுத்துக்கிறதா அல்லது தமிழ்நாட்டில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு எடுத்துக்கிறதான்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து இந்தியாவில் புறக்கணிக்கப்படும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்படியான நிறைய போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு பக்கம் ஒரு இடைத்தேர்தலில் ரொம்ப டேரிங்காக பணம் கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து நான் கடவுளில் அந்த தாண்டவன் உருப்படிகளை விலை பேசுகிற மாதிரி தான் இந்திய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. தாண்டவனாக மாநில கட்சிகளும் அந்த மலையாளத்துலேருந்து வாங்கிட்டு போவார்ல, அப்படி தேசிய கட்சிகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியான ஒரு சூழலில் இந்த இப்போ அந்த தேர்தல் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அப்படி நிறுத்துறதுனால எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. தஞ்சாவூர்லேயும் அரவக்குறிச்சிலையும் அப்படி தான் நிறுத்தினாங்க. திருப்பி நேர்மையாக நடந்துச்சா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணாமல் பரீட்சையை நிறுத்துறதுனால ஒரு பயனும் கிடையாது. அப்படி தான் தொடர்ந்து இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது கல்வி திட்டத்தை மாற்றுவதற்கான, இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான, இந்த அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கான செயல்பாடுகள், ஒரு சினிமாவால் சமூக மாற்றம் உருவாயிடுமா அப்படின்னு கேட்டால், ஒரு புரட்சி நடந்துருமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் அதில் எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனால் இது ஒரு செயல்பாடு. எப்போவுமே உலகம் முழுவதும் பெரிய அரசியல் மாற்றங்களும் சமூக மாற்றங்களும் நடக்கும்போது அதற்கு கலை ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக இருந்திருக்கிறது. அப்படி இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆயுதமாக கலையை பயன்படுத்துபவர்களில் சமுத்திரக்கனி சார் மிக முக்கியமான நபராக நான் கருதுகிறேன். எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு நந்தினின்னு ஒரு சின்ன பெண் குடிக்காதீங்கன்னு யார் காலையோ போய் எதுக்கு விழுறா, யாரோ ஒரு ஆள் செல்ஃபோன் டவர் மேலே எதுக்கு ஏறி நின்று சாவுறான். இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இந்த சமூக மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை எப்படியாவது நடத்திட முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்படியான நம்பிக்கைகள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக இன்னும்
5-10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிவில் சொசைட்டி ஃபார்ம் ஆகும் நான் நம்புகிறேன். அதற்கான ஒரு பெரிய செயல்பாடுகளை தனது தொடர்ந்த செயல்பாடுகளால் தனது கோபத்தையும் தனது வருத்தத்தையும் தனது பேரன்பையும் பதிவு பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய சமுத்திரகனி சார் உண்மையிலேயே தமிழ் சினிமாவின் ஆண் தேவதை தான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். காலையில் 8:30 மணிக்கு வர்றது மாதிரி குடும்பம் எதுவுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சோடனே ஆமாடா காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு எஸ்எம்எஸ்ஸை பொய்யை அதை அடிக்கலான்னு பார்த்தேன். வயிற்றுல போகுது இல்லை ஜோரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு எஸ்எம்எஸ் அடிச்சுட்டு அப்புறம் அழிச்சிட்டேன். ஏன்னா என்னை மிகவும் நேசிக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு தம்பி, ஒரு கிளாப் பண்ணுங்க வச்சுமா. அப்புறம் அந்த எஸ்எம்எஸ் அழைச்சிட்டு வேறு வழி இல்லாமல் குளிச்சுட்டு வந்தேன். கனி ரொம்ப ஒரு பேஷனேட் பர்சன், ஒரு ஒரு மோஸ்ட் அன்ஸ்டேபிள், ஒரு ஒரு அன்பிலீவபிள் எனர்ஜி எப்பயுமே இருக்கிற ஒரு வாழ்க்கணும் மாதிரி அவன். ஆக்சுவலாக எல்லோரும் இங்கே எல்லாருமே பாராட்டினாங்க. பட் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இங்கே இயக்குனர்கள் எல்லாருக்குமே ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் கனிக்கு மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஹி ஒர்க்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இன் டிவி. ஸோ அதில் இருந்து அந்த எவல்யூஷன்லேருந்து சினிமாவுக்கு வந்திருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அவனுக்கு எங்களோட ஜாஸ்தியான எக்ஸ்பீரியன்ஸு. பட் இப்போ த்ரூ அவுட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் அந்த கதை சொன்னாங்கிட்ட கதை சொல்லி 2 நிமிஷத்தில் சொல்லிட்டே போர் அடிக்குது, நான் அந்த படம் வின் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன் நான். இப்போ என்னென்னு கேட்டால் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங் ஆக்சுவலி. அது கனிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெற்றி ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வெற்றியோட மிகச்சிறந்த நல்ல படங்களை கொடுக்கணும் நான் கவிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இஸ் காட் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக, இன்னும் கொஞ்சம் ஒரு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை மட்டுமா அட்ரஸ் பண்ணாமல் ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடம் வாழ்கிற மாதிரி ஒரு படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. அது கனியை ரொம்ப பர்சனலாக கேட்டுக்கிறேன். ஏன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவன் உட்காந்து அவன் சினிமா பண்ணான்னா மிகச்சிறந்த படங்களை, இது முக்கியமான படங்கள், நல்ல படம். நான் இது ஒவ்வொருட்ட நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. பட் ஐ வாண்ட் ஹிம் டு டூ கிரேட்டர் மூவிஸ்ன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதை நான் சொல்கிறதுனால கனி கோச்சிட்டாலும் பரவாயில்ல, போட்டாடே வெங்காயம். காலதாமதாக வந்ததுக்கு உங்களோட எல்லாருடைய பாதங்களையும் தொட்டு ரொம்ப காலதாமதமாக வந்துட்டேன். அதுக்காக உங்களோட பாதங்களை தொட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொதுவாக அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன், டீசர் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிச்சயம் வெற்றி அடையும், நம்ம வெற்றிகளை சந்திக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிற ஒரு ஃபங்க்ஷனாக இது எனக்கு படலை. ஏன்னா இது தொண்டன் அப்படின்றது சமுத்திரகனிங்கிறது என்னோடய தம்பி. இங்கே தம்பி வீராதி வீரன் சூராதி சூரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் விட இந்த சினிமா துறையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக அன்பானவர்கள், ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப நல்லவன், ரொம்ப பரந்த மனப்பான்மை உண்ணவன், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப குறைஞ்ச ஆட்களில் எனக்கு தெரிஞ்சு 1-2 பேரில் எனக்கு இவன் முதல் ஆளாக படுறேன். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லணும். இப்போ ஐயா பெரியவர் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லினா சமுத்திரகனி படத்துக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு இவன் கூட பழக்க வழக்கம் ஏற்பட்டதுனால எனக்கு ஒரு பெரிய இம்சை என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும், எந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரியுமே அவரை வர சொல்லுங்கள், ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லுங்கள். ஏன்னா அவன் ஷூட்டிங்கில் இருக்கானோ எங்கே இருக்கிறானோ தெரியல, இல்லை அவர் வரணும். ஏன் வேறு யாராவது நடிகர் அனுப்பட்டுமா? இல்லை அவர் தான் வரணும். ஏன் அவரை மட்டும் கேட்குறீங்க? என்ன அவர் தான் கொஞ்சம் தரமாக படம் எடுக்கிறாரு, அவர் தான் குழந்தைங்களை வச்சு நல்ல தரமான படங்கள் கொடுக்குறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ரொம்ப பிரியப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் போன மாதம் கூட ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் அங்கே பெரம்பூரில் அங்கே போனால் ஒரு மிக பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்களே பட்டங்கள், அவங்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு அவனுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா அவனோட நேர்மையான படைப்பு. அது போக அவன் ஒரு படத்துலையும் நான் எப்போவுமே என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான்னு வெளியே சொல்கிறதில்ல. ஒரு படம்னு எடுத்தால் அதில் ஒரு 50 பேர் பயன் அடையணும்.
நம்மளோட சேர்த்து அவங்களும் பயனடையணும். அப்படி இல்லைன்னா அந்த படத்தை எடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? எவ்வளோ பேர் காத்து கிடக்காங்க டெய்லி ஆஃபீஸ் வாசலில் வந்து நடிப்புக்காக, இல்லை உதவி இயக்குநர்களுக்காக. எல்லாருக்கும் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறது உண்டு. நான் நினைக்கிறேன், கொஞ்சம் செயல்படுத்துகிறேன். ஆனால் இவன் வந்து சமுத்திரக்கனியை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க அதுதான் தன்னோட முக்கியமான நோக்கமாகவே இருந்து செயல்படுறான். இங்கே நடந்த இந்த ஃபங்க்ஷன், இந்த இதில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கான 2 விஷயம். முதலாவதாக, தயாரிப்பாளர் சங்கத்தில் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். அவங்களும் எல்லோரும் இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க, வந்து இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரோக்கியமான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்காக அவங்களுக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அது நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஞானவேல் கிளம்பியாச்சுன்னு நினைக்கிறேன், தகவல் அனுப்பிச்சிடலாம், கதிரேசன் அனுப்பிடுங்க. இதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான செஞ்சிட்டு இருக்கிற நல்ல காரியங்களில் நான் சொல்கிறேன். விஷாலுக்கும் அந்த குணம் இருக்குது. விக்ராந்த் கொஞ்சம் உன்னை பார்க்கணும்ப்பா, உன்னை எல்லாரும். அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 பேர் சொல்கிறேன். ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் டைரக்டர். நாங்கள் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப பெரியவராக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பார்த்தா ஒரு +2 ஸ்டூடெண்ட்டை வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் நடிச்சிருக்கிற அவன் கஞ்சா கருப்பு, அது தேவையில்லாமல் அறிவுக்கு மீறின ஒரு செயல், ஒரு அடிமுட்டால் அவன் போய் படம் தயாரிக்கிறவனா, உனக்குலாம் என்ன தெரியும், நீ படம் தயாரித்த இந்த காசில் விட்டியா, பழையபடி இட்லி கடை வைக்க போயிட்டியா, இப்போ பழையபடி இட்லி கடைக்கு போனவொன்னே கூட்டு கொண்டு வந்து உனக்கு வாழ்க்கை கொடுக்குறான், இதையாவது வச்சு பொழைச்சிக்க, அதான் உனக்கு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க 2 பேரும், அந்த சுனைனா அண்ட் அர்த்தனா 2 பேரும், நீங்கள் தமிழ் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ் படங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் பண்ணுறீங்கன்ற உங்கள் 2 பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அது இப்போ ஏகாம்பரம் தெரியும், எனக்கு ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். அவருக்கு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்கம். அப்புறம் தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விக்ராந்தை பற்றி தான் முக்கியமான நான் அதுக்காக கூப்பிட்டேன். நான் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கேன், வேறு யார் பேசுகிறத கூட காதை இங்கே கேட்டுட்டு கண்ணு மாத்திரம் இந்த பையனையே தான் பார்த்துட்டு இருக்கு. இவன் ஒரு கிரிக்கெட்டர். ஒருத்தரும் பேசுகிறபோது அவங்க பவுலிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரியே தான் பார்க்குறாங்க. கண் அப்படியே விரித்து பார்த்துட்டு இருக்கு. அது அந்த லைட்டில் தெளிவாக தெரியுது. இந்த பால் எப்படி வரும், எவ்வளோ ஸ்பீடில் வரும், எவ்வளோ ஸ்பீடில் வந்தால் இது 6ருக்கு எய்ம் பண்ணணுமா இல்லை 4க்கு எய்ம் பண்ணணுமா, இல்லை தலைக்கு வந்துச்சுன்னா தட்டி விட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கிறோமா. ஆனால் வர்ற பால் எல்லாத்தையுமே அடிக்கணுன்ற மாதிரியே என் கண்ணில் ஒரு ஒளி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த பையனை ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வந்திருக்கிற போது, வாங்க சேது உட்காருங்க அப்படின்னேன். சார் என் பேர் சேது இல்லை விக்ராந்த் அப்படின்னா. எனக்கு என்ன பதிஞ்சிருச்சுன்னா, சுசீந்திரன் டைரக்ட் பண்ண அந்த பாண்டிய நாடு படத்தில் சேதுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தான் அந்த பையன். எனக்கு அந்த சேதுன்ற கேரக்டராகவே பதிஞ்சது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தான். இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப சத்தியபூர்வமான வார்த்தை. நான் வந்து சமுத்திரக்கனியை பற்றி பேசுகிறது அவன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் நான் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவன் தொண்டன் தான், சினிமாவுக்கு தொண்டன் தான். சினிமாவுக்கு தொண்டாட்டிக்கிட்டே இருப்பான். அவன் பண்ண ஒன்று தப்பு, ஏதோ படம் பேர் சொல்ல விரும்பல, ஏதோ ஒரு சின்ன தவறான ஒரு கேரக்டர் பண்ணான். அதுக்கு நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், உன் மேலே பெரிய மரியாதை இருக்குது ஜனங்களுக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாதேன்னு. நான் என்ன இனிமேல் சத்தியம் இதோட விட்டுறேன்னா இனிமேல் நான் நல்ல தரமான படமாக நடிக்கிறேன். என்ன சரி, நான் அவனை விட்டாது. இந்த பையனை நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் வயசு இல்லை, சின்ன பையன்தான். இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள இவன் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்து தமிழ் சினிமாவில் நிற்பான். இதை நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். இதை நான் செய்யலைன்னாலும் வேறு யார் செய்யலைன்னாலும் தானாக வந்து இவனுக்கு அமையும். இவனோட திறமையை தேடி எப்பவுமே என்கிட்ட திறமை இருக்குது, நான் வாய்ப்பை தேடி போகிறேன் அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்குது. வாய்ப்புகள் சில திறமைசாலிகளை தேடி வரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த திறமைசாலியை கண்டிப்பாக தேடி வரும். இவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.